வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம கடக லக்னம் மற்றும் மீன ராசி காம்பினேஷன் பத்தி ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். இது எப்படின்னா, ரெண்டுமே வாட்டர் சைன் அப்படிங்கறதால இவங்க மனசு ஒரு பெரிய கடல் மாதிரி ரொம்ப ஆழமானதுங்க. லக்னாதிபதி சந்திரன் மற்றும் ராசிநாதன் குரு பகவான், இந்த 2 பேரோட ஆதிக்கமும் இவங்க கிட்ட இருக்கிறதால இவங்க ரொம்ப சாதுவான குணம் கொண்டவங்களாகவும் மத்தவங்க மேல அதிக அன்பு செலுத்துறவங்களாகவும் இருப்பாங்க. இவங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய குவாலிட்டி என்னன்னா, மத்தவங்க மனசை ஈஸியா ரீட் பண்ணிடுவாங்க. அவங்க வாயை திறந்து சொல்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு என்ன வேணும்னு இவங்களுக்கு தெரிஞ்சிடும். வாழ்க்கையில எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை ஒரு புன்னகையோட எதிர்கொள்வாங்க. ஆனா மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் எப்பவுமே இருக்கும். ஆனா அதை வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. இவங்க ரொம்ப சென்சிட்டிவ் கேரக்டர்ங்கிறதால சின்ன விஷயத்துக்கு கூட டக்குன்னு எமோஷனல் ஆகிடுவாங்க. ஆனா அதை யார்கிட்டையும் சொல்லாம தனியா உட்காந்து யோசிச்சு அதை சரி பண்ணிப்பாங்க. இவங்களோட அந்த இன்னர் பீஸ் தான் இவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுல இவங்கள அடிச்சுக்கவே முடியாது. மொத்தத்துல இவங்க ஒரு குழு ஏசியோங் மாதிரி. இவங்க கூட இருந்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனா இவங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த எமோஷனல் போராட்டத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு டாஸ்க் தான். இவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தூண் மாதிரி இருந்து எல்லாத்தையும் தாங்குவாங்க. வீட்ல இருக்கிற ஒவ்வொரு மெம்பர் மேலேயும் இவங்களுக்கு ஒரு தனி அக்கறை இருக்கும். யாருக்காவது ஒரு தலைவலினா கூட இவங்க துடிச்சு போயிடுவாங்க. இவங்க ஒரு ஹோம்லி டைப் கேரக்டர். ஆபீஸ்ல எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்தா ஒரு பாசமான பிள்ளையாவும் ஒரு நல்ல கணவன் அல்லது மனைவியாவும் மாறிடுவாங்க. லக்னம் கடகம் அப்படிங்கறதால அம்மா மேல இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பாசம் இருக்கும். அதே சமயம் மீன ராசிங்கிறதால அப்பாவோட ஐடியாஸ்க்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க. சொந்தக்காரங்க வந்துட்டா இவங்க தான் பெஸ்ட் ஹோஸ்டா இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுப்பாங்க. ஆனா யாராவது ஒருத்தர் இவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டா அவங்க கிட்ட இருந்து நைஸா விலகிடுவாங்க. சண்டைக்கெல்லாம் போக மாட்டாங்க. வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப அழகா செட் பண்ணுவாங்க. வீட்டை எப்பவுமே ஒரு கோயில் மாதிரி சுத்தமா வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இவங்க கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் என்னன்னா, ஃபேமிலிக்காக ரொம்ப ஓவரா திங்க் பண்ணி தங்களோட ஹெல்த்தை கெடுத்துப்பாங்க. அதனால இவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்க கத்துக்கணும். மொத்தத்துல இவங்க குடும்பம் தான் இவங்களோட உலகம். அவங்க சந்தோஷத்துக்காக இவங்க எதையும் தியாகம் பண்ண தயங்கவே மாட்டாங்க. இதுவே இவங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியை கொடுக்கும். பிசினஸ்னு வந்துட்டா இவங்க ஒரு செம்ம எத்திக்கல் பிளேயர்.
குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கணும்னு இவங்க கனவுல கூட நினைக்க மாட்டாங்க. நேர்மையா உழைச்சு முன்னேறணும் தான் ஆசைப்படுவாங்க. இவங்களுக்கு மெயினா ஃபுட் பிசினஸ், வாட்டர் சம்பந்தப்பட்ட பிசினஸ் அல்லது எஜுகேஷன் ரிலேட்டட் துறைகள்ல இறங்குனா ரொம்ப பெரிய சக்சஸ் கிடைக்கும். கஸ்டமர்ஸ் கிட்ட ரொம்ப கனிவா பேசுவாங்க. அவங்க கிட்ட ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றதுல இவங்க ரொம்ப கில்லியா இருப்பாங்க. அதனாலேயே இவங்களுக்கு மவுத் பப்ளிசிட்டி மூலமா நிறைய பிசினஸ் வரும். இவங்களோட பிளான் எல்லாமே ரொம்ப லாங் விஷனோட இருக்கும். இன்னைக்கு லாபம் வரலனாலும் ஃபியூச்சர்ல இது நல்லா வரும்னு நம்பி பொறுமையா காத்துட்டு இருப்பாங்க. பிசினஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட ரொம்ப வெளிப்படையா இருப்பாங்க. எதையும் மறைக்க மாட்டாங்க. அதே சமயம் அவங்க ஏமாத்துற மாதிரி தெரிஞ்சா அந்த நிமிஷமே அந்த டீலை கட் பண்ணிடுவாங்க. இவங்க கிட்ட இருக்கிற ஒரு குவாலிட்டி என்னன்னா, பணத்தை விட பெயரும் புகழும் தான் முக்கியம்னு நினைப்பாங்க. அதனால குவாலிட்டியில எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணிக்கவே மாட்டாங்க. காம்படிட்டர்ஸ் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் இவங்க தன்னோட ஓன் ஸ்டைல்ல பிசினஸை ரன் பண்ணி ஜெயிப்பாங்க. இவங்களோட அந்த இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் எப்பவுமே யூனிக்கா இருக்கும். வேலைக்கு போற இடத்துல இவங்க ஒரு சின்சியர் ஒர்க்கர். சொன்ன டைமுக்கு வேலையை முடிக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஆனா அதே சமயம் ரொம்ப பதட்டப்படாங்க, வேலையை ரொம்ப கூலா செஞ்சு முடிப்பாங்க. ஆபீஸ்ல இவங்க ஒரு பீஸ் மேக்கர் மாதிரி இருப்பாங்க. யாருக்காவது இடையில சண்டைனா இவங்க தான் முன்னாடி போய் பேசி அதை ஸ்மூத்தா சால்வ் பண்ணி வைப்பாங்க. இவங்களோட மேனேஜர்ஸ் இவங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு பொறுப்பை இவங்க கிட்ட ஒப்படைச்சா அது கண்டிப்பா பெர்ஃபெக்ட்டா முடியும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது டீச்சிங் சம்பந்தப்பட்ட வேலையில ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுல ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா வருவாங்க. வேலை செய்யற இடத்துல இருக்கிற பாலிடிக்ஸ் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்காது. முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்கள்ல இருந்து இவங்க ஒதுங்கி தான் இருப்பாங்க. இவங்க கூட வேலை செய்யறவங்களுக்கு ஒரு நல்ல மென்டரா இருப்பாங்க. ஜூனியர்ஸ்க்கு வேலை கத்து கொடுக்கறதுல இவங்களுக்கு ஒரு தனி சந்தோஷம் இருக்கும். இவங்களுக்கு சீக்கிரமாவே ப்ரொமோஷன் கிடைச்சானோ அதுக்காக இவங்க யாரையும் கீழே தள்ளி விட்டு மேல வரணும்னு நினைக்க மாட்டாங்க. தங்களோட டேலண்ட் மேல இவங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் இருக்கும். மொத்தத்துல ஆபீஸ்ல இவங்க ஒரு அன்கண்டிஷனல் சப்போர்ட்டர். இவங்க இல்லாத ஒரு ஆபீஸை யாராலையும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வச்சிருப்பாங்க. பண விஷயத்துல இவங்க ரொம்ப லக்கி பர்சன்னு சொல்லலாம். ஏன்னா குரு பகவானோட பார்வை இவங்க ராசிக்கு இருக்கிறதால எப்படியாவது இவங்களுக்கு ஒரு வருமானம் வந்துட்டே இருக்கும். இவங்க பணத்தை ரொம்ப அனாவசியமா செலவு பண்ண மாட்டாங்க. ஆனா வீட்டுக்கு தேவையான லக்ஸரி பொருட்கள் வாங்குறதுல இவங்களுக்கு ஒரு தனி ஆர்வம் இருக்கும். நல்ல பிராண்டட் பொருட்களை தான் விரும்பி வாங்குவாங்க. இவங்க ஒரு நல்ல சேவிங்ஸ் பிளான் எப்பவுமே கைவசம் வச்சிருப்பாங்க. ஃபியூச்சருக்காக சேவ் பண்றதுல இவங்க ரொம்ப தெளிவா இருப்பாங்க. குறிப்பா லேண்ட் அல்லது ஃபிக்ஸட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க கிட்ட யாராவது கஷ்டம்னு வந்து கேட்டா இவங்க கிட்ட இருக்கிறத அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க. சில நேரத்துல அதுவே இவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியா முடியும். அதனால ஜாமீன் கையெழுத்து போடுறதுல கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல இவங்க ஒரு எக்ஸ்பர்ட். மாசம் எவ்வளவு வருது எவ்வளவு போகுதுன்னு இவங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கும். தேவையில்லாத ஆடம்பர செலவை சுத்தமா அவாய்ட் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு பிசினஸ் அல்லது வேலை மூலமா வர்ற பணத்தை விட இவங்களோட நல்ல மனசுக்கு மத்தவங்க மூலமா வர்ற சப்போர்ட் தான் பெரிய பலமா இருக்கும். பணத்தை ஒரு டூல் மாதிரி தான் பார்ப்பாங்க. அதுக்கு அடிமையாக மாட்டாங்க. ஆனா லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு ஒரு டீசென்ட்டான பேங்க் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா இவங்க ரொம்ப எமோஷனல் டைப் அப்படிங்கறதால டைஜஷன் இஷ்யூஸ் அல்லது அல்சர் வர சான்ஸ் இருக்கு. அதனால டைமுக்கு கரெக்டா சாப்பிடணும். இவங்களுக்கு மெயினா கோல்ட் அல்லது லங்ஸ் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகள் அப்பப்போ வந்துட்டு போகும். அதனால கிளைமேட் சேஞ்ச் ஆனா உடம்ப ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். இவங்க டெய்லி யோகா அல்லது பிராணாயாமம் பண்றது இவங்க மைண்டை ரொம்ப காமா வச்சுக்க உதவும். ஏன்னா இவங்க மனசு எப்பவுமே ஏதோ ஒரு யோசனையில ஓடிக்கிட்டே இருக்கும். இவங்க சாப்பாட்டுல அதிகமா தண்ணி சத்து இருக்கிற காய்கறிகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெளிப்பக்க உணவுகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். இவங்களுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம். தூக்கம் சரியா இல்லைன்னா இவங்களுக்கு தலைவலி அல்லது எரிச்சல் வரலாம். அதனால நைட்ல சீக்கிரம் தூங்குற பழக்கத்தை வச்சுக்கணும். இவங்க அடிக்கடி நேச்சர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா இவங்களோட இம்யூனிட்டி பவர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அதனால ஒரு சின்ன வாக்கிங் போறது இவங்களுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனா இருக்கும். ஆரோக்கியத்துல சின்னதா ஒரு டயர்ட்னஸ் தெரிஞ்சாலும் அதை அலட்சியப்படுத்தாம உடனே ஒரு செக்அப் பண்ணிக்கிறது இவங்களுக்கு எப்பவுமே சேஃப். ஏன்னா இவங்க உடம்பு ரொம்ப சாஃப்டானது. குழந்தைங்க விஷயத்துல இவங்க ரொம்ப ஒரு ப்ரொடெக்டிவ் பேரண்டா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன அடிபட்டா கூட இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அவங்கள கண்ணுல வச்சு பார்த்துப்பாங்க. இவங்களோட குழந்தைங்க ரொம்ப அறிவாளியாகவும் அதே சமயம் ரொம்ப கனிவான சுபாவம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கறதுல இவங்க ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. குழந்தைங்க கிட்ட எதையுமே அன்பால தான் சாதிப்பாங்க. அவங்கள அதட்டி மிரட்டுறது இவங்களுக்கு சுத்தமா வராது. ஒரு நண்பன் மாதிரி தான் அவங்க கூட பழகுவாங்க. இவங்க குழந்தைங்க லைஃப்ல ஒரு பெரிய லெவலுக்கு வரணும்னு இவங்க நிறைய பிளான் பண்ணி வைப்பாங்க. அவங்களோட டேலண்ட் எதுவோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி கோச்சிங் கொடுப்பாங்க. இவங்களோட குழந்தைங்க இவங்க மேல ரொம்ப மரியாதையும் பாசமும் வச்சிருப்பாங்க. இவங்க பண்ற அந்த அன்பான விஷயங்களை பார்த்து அவங்களும் ரொம்ப ஒரு மெச்சூர்ட் கேரக்டரா வளருவாங்க.
இவங்க குழந்தைங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட அதை அவங்களுக்கு புரியிற மாதிரி சாஃப்டா எடுத்து சொல்லி திருத்துவாங்க. இதனாலேயே குழந்தைங்களுக்கு இவங்க மேல ஒரு பெரிய ட்ரஸ்ட் இருக்கும். மொத்தத்துல இவங்களோட குழந்தைங்க தான் இவங்களோட மிகப்பெரிய சொத்து. அவங்களோட ஒரு சின்ன புன்னகைக்காக இவங்க உலகத்தையே கூட மாத்த தயாரா இருப்பாங்க. டிராவல் பண்றது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஆனா இவங்க ஒரு அமைதியான இடத்துக்கு போக தான் ரொம்ப விரும்புவாங்க. குறிப்பா பீச் அல்லது ஆத்தங்கர ஓரமா இருக்கிற இடங்களுக்கு போக ரொம்ப ஆசைப்படுவாங்க. டிராவல்ல இவங்க ரொம்ப பிளான் பண்ணி போவாங்க. எதையும் அவசரமா பண்ண மாட்டாங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு சீனையும் ரசிச்சு ரசிச்சு பார்ப்பாங்க. இவங்களுக்கு ஆன்மீக பயணங்கள்ல ரொம்ப ஈடுபாடு இருக்கும். அதனால ஃபேமிலியோட புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வர்றது இவங்களுக்கு ஒரு பெரிய மன அமைதியை கொடுக்கும். டிராவல் பண்ணும்போது இவங்க அங்க இருக்கிற லோக்கல் கல்ச்சர் மற்றும் ட்ரெடிஷ்னல் ஃபுட் பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. இவங்களுக்கு லாங் டிரைவ் போறது ரொம்ப பிடிக்கும். ஆனா அது ஒரு கம்ஃபர்டபுளான கார்ல இருந்தா இன்னும் சூப்பரா என்ஜாய் பண்ணுவாங்க. டிராவல் பண்ணும்போது இவங்க சேஃப்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. எதையும் ரிஸ்க் எடுத்து பண்ண மாட்டாங்க. ரொம்ப நிதானமா தான் அந்த ட்ரிப்பை முடிப்பாங்க. இவங்க போற ஒவ்வொரு பயணமும் இவங்களுக்கு ஒரு புதுவிதமான எனர்ஜியை கொடுக்கும். அந்த மெமரிஸை வச்சு தான் இவங்க அடுத்த ஒரு மாசம் ரொம்ப ஆக்டிவா வேலை செய்வாங்க. டிராவல் அப்படிங்கிறது இவங்களுக்கு வெறும் சுத்துறது கிடையாது. அது இவங்களோட சோலை ரீசார்ஜ் பண்ற ஒரு மெடிடேஷன் மாதிரி தான் இவங்க பார்ப்பாங்க. முடிவா சொல்ல போனா இந்த கடக லக்னம் மீன ராசி காம்பினேஷன்ங்கிறது ஒரு பியூர் லவ் அண்ட் கேர் கலந்த ஒரு பேக்கேஜ்னு தான் சொல்லணும். இவங்கள மாதிரி ஒரு நல்ல மனசு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். லைஃப்ல இவங்க நிறைய போராட்டங்களை சந்திச்சாலும் கடைசியில ஒரு பெரிய வெற்றி அடைவாங்க. ஏன்னா இவங்க கிட்ட இருக்கிற அந்த விடாமுயற்சியும் இறை நம்பிக்கையும் இவங்கள வேற லெவலுக்கு கொண்டு போகும். இவங்க மற்றவங்களுக்கு கொடுக்குற அந்த ஒரு அஃபெக்ஷன் தான் இவங்களோட பெரிய ஸ்ட்ரென்த். ஆனா அதே சமயம் இவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை யாருக்காகவும் அடகு வைக்க மாட்டாங்க. இவங்க வாழ்க்கையில ரொம்ப நிதானமா தான் முன்னேறுவாங்க. ஆனா அந்த முன்னேற்றம் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். எதையும் இழந்துட மாட்டாங்க. இவங்களோட அந்த இன்ட்யூஷன் பவர் மற்றும் மற்றவங்க மேல இருக்கிற அக்கறை தான் இவங்கள சொசைட்டில ஒரு பெரிய இடத்துல வச்சு அழகு பார்க்கும். இவங்க கிட்ட இருக்கிற அந்த சின்ன தயக்கத்தை மட்டும் தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருந்தா இவங்க தான் இந்த உலகத்தையே ஆளுவாங்க. மொத்தத்துல இவங்க ஒரு ரியல் ஏஞ்சல் மாதிரி. தனக்கும் தன் குடும்பத்துக்கும் ஒரு அமைதியான மற்றும் நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுல இவங்க எப்பவுமே ஒரு கில்லி. வாழ்க்கையை ரொம்ப அழகா லீட் பண்ணுவாங்க. நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.